என் பேர் ஹரிஹரன். நான் கோயம்புத்தூர்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு வந்து நமக்கு ஃபேஸ் யோகா ஃபேஸ் வந்து எப்படி நம்ம உடம்புல வந்து இம்பார்ட்டன்ட், நம்ம பாடிக்கும் ஃபேஸுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு, ஃபேஸ் யோகாங்கிறது வந்து யோகாவில் இன்னொரு பார்ட்டு. அந்த ஃபேஸ் யோகா வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது, அதை வந்து எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ அந்த ஸ்கின்னை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு, ஃபேஸோட ஸ்கின்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்முடைய ஃபேஷியல் ஸ்கின் பற்றி போவோம். ரைட். நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஒரு சர்வே வந்து எடுத்தாங்க. அதில் வந்து கண்ணாடி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து ஆவரேஜாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா விமென்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 34 தடவையும், மென்ஸ் வந்து 27 தடவையும் வந்து கண்ணாடியை பார்க்கறதா வந்து ஒரு ஆராய்ச்சி முடிவு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 27 வயசு அந்த மாதிரி அந்த ஏஜில் இருக்கிறவங்க, அதுக்கு கம்மியாகவும் இருக்கிறவங்க 52 தடவை வரைக்கும் வந்து கண்ணாடி பார்க்குறாங்க. அது வந்து மிரர் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் கூட பார்க்குறாங்க. அப்போ வந்து இது 60 வயசு ஆகும் பொழுது வந்து பார்த்தோம்னா 5 தடவை ஒரு நாளைக்கு வந்து 5 முறை வந்து நம்மளுடைய கண்ணாடியை வந்து நம்மளுடைய ஃபேஸை பார்க்குறாங்க. இது இது வந்து ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்குது. எப்படின்னா மிரரை பார்க்கும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கேயுமே போகாது, நம்ம ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரியும் கூட. அதே மாதிரி செல்ஃப் லாவிங் வந்து கொஞ்சம் நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வந்து நமக்கு பூஸ்ட் ஆகிறது இது இதில் தெரிய வருது. அதே மாதிரி வந்து ஒரு எமோஷனல் அவேர்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் இது மூலியமா வந்து டீப்பர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மிரர் வந்து பாக்குறதுனால நம்மளுடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா 30% வந்து பாசிட்டிவாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கிறதா வந்து ஃபீல் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 30% வந்து நியூட்ரலா இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு 40% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டாகவும் கொஞ்சம் வருத்தப்படுவதாகவும் வந்து சொல்றாங்க, எப்பெல்லாம் வந்து அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்க்குறாங்களோ அப்பெல்லாம். ரைட். இது எதுக்கு நமக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது இது மூலியமா தான் வந்து நமக்கு நம்முடைய ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கப்படுது, அது வந்து நம்மளுடைய லைஃப்ல எமோஷனல் வந்து எந்த அளவுக்கு இது பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்காக இந்த டேட்டாஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுல விமென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40% 50% மக்கள் வந்து கண்ணாடி பார்க்கும்போது 90% பேர் அன்ஹாப்பியா இருக்கிறதாக வந்து ஒரு சர்வே சொல்றாங்க. இதுல வந்து 50+ வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ப்ரௌடா ரிஃப்ளெக்ட் பண்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து 9% தான். 9% பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரௌடா இருக்கிறதா வந்து ஃபீல் பண்றாங்க. அதே வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம்னா 42% டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து அவங்க ப்ரௌடா இருக்கிறதா வந்து ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி வந்து நெகட்டிவிட்டி எமோஷன்ஸ் வந்து 35 ஜென்ரலா வந்து இந்த மாதிரி கண்ணில் ஃபேஸில் பார்க்கும்போது வந்து அங்கே பிம்பிள்ஸ் வந்துருச்சு, இங்கே கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னு ஜென்ரலா வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா மிரர் ஏஜிங்ல வந்து 35% மக்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். ரைட். இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்கின் வந்து நம்ம பாடியில என்ன மாதிரியான ரோல்ஸ் வகிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியிலே வந்து மிகப்பெரிய உறுப்பு, நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்புன்னு பார்த்தோம்னா அது வந்து தோல், ஸ்கின் தான். ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து இது நம்முடைய பாடியில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம பாடியில ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கின் தான் வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கு. நம்மளுடைய பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து ரெகுலேஷன் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி விட்டமின் டி வந்து உற்பத்தி பண்றதுக்கும் வந்து சிந்தனைசேஷன் பண்றதுக்கும் இந்த ஸ்கின் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வந்து உணர்வுகள் டச் பண்ணும் பொழுதும் சரி, ஒரு வெப்பம் வந்து பக்கத்தில் இருக்கிறதும் சரி, ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம ஃபீல் பண்றது எல்லாமே வந்து ஸ்கின் மூலியமா தான் வந்து நம்ம பாடி அப்சர்வேஷன் வந்து பண்ணுது. அதே மாதிரி வந்து நம்ம சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய யூவி ரேஷியோல இருந்து நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கும் சரி, நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து வெளியிலிருந்து தீமை செய்யக்கூடிய கிருமிகள், நுண்ணுயிரிகள் வந்து பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி வைரஸ்கள் வந்து நம்ம உடம்ப தாக்காம இருக்கிறதுக்கும் வந்து இந்த ஸ்கின் தான் வந்து நம்ம உடம்ப பத்திரமா பாதுகாத்துக்கு. இப்போ இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா 2 டைப் ஸ்கின் நம்ம முன்னாடியே பார்த்தோங்களா. இதுல வந்து ஃபேஷியல் ஸ்கின், நம்ம தோல் பட்டை இருக்கு இல்லைங்களா, தோல் பட்டைக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேஷியல் ஸ்கின். காது, இந்த தாடை, கண்ணம், மூக்கு, கண்ணுக்கு மேலே இருக்கிற நெற்றி, இதெல்லாமே வந்து ஃபேஷியல் ஸ்கின்.
தோள்பட்டைக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாடி ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபேஷியல் ஸ்கின்னுக்கும் பாடி ஸ்கின்னுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஃபேஷியல் ஸ்கின் வந்து பாடி ஸ்கின்னை விட கொஞ்சம் தின்னா வந்து இருக்கும், கொஞ்சம் நைஸா மெலீஸா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த உணர்வு திறன் வந்து நம்ம பாடி ஸ்கின்னை விட ஃபேஷியல் ஸ்கின் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சீபம் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அந்த சீபம் ப்ரொடக்ஷனும் வந்து அந்த ஃபேஷியல் ஸ்கின்ல வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி என்வரன்மெண்டல் எக்ஸ்போஷர் அதுவும் வந்து ஃபேஷியல் ஸ்கின்ல அதிகமா இருக்கும். ஏன்னா பாடி எல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணியிருப்போம். அதனால வந்து டைரக்டா காத்தும் சரி சூரிய வெளிச்சமும் சரி நம்ம உடம்புல வந்து படாது. ஆனா ஃபேஷியல் ஸ்கின் வந்து நம்ம அந்த மாதிரி துணியெல்லாம் வச்சு கவர் பண்றது இல்ல. அதனால வந்து அதுல காற்று, சூரிய வெளிச்சம் எல்லாமே வந்து டைரக்டா வந்து அதுல படும். அதனால வந்து அந்த என்வரன்மெண்டல் எக்ஸ்போஷரும் வந்து அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து அஹ், அஹ், அந்த சென்சிட்டிவும் வந்து நம்ம பாடி ஃபேஷியல் ஸ்கின்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாடி ஸ்கின்னை விட ஃபேஷியல் ஸ்கின்ல ஆயில் கிளான்ஸ் அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சீபம் உற்பத்தி ஆகிற அந்த அவுட்புட்டும் வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கும். முக்கியமா வந்து இந்த டி ஜோன்னு சொல்லுவாங்க, நெற்றி பகுதியில் வந்து ஒரு கோடு மாதிரி நீளமா போட்டு மேல நடுவுல வந்து ஒரு கோடு போட்டோம்னா அது அந்த ஒரு டீ மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த டி ஜோன்ல வந்து அந்த புருவம், அந்த நெத்தி, அப்புறம் வந்து மூக்கு, கன்னம், இந்த தாடை வரைக்கும் இருக்க பகுதி இங்க எல்லாமே வந்து சீபம் அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம ஃபேஷியல்ல. அதே மாதிரி இந்த சன் எக்ஸ்ப்ளோஷர், அதே மாதிரி இந்த என்வரன்மெண்டல் ஃபேக்டர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த சென்சிட்டிவ் வந்து நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து முகத்தில் இருக்கிற ஸ்கின் தான் வந்து சீக்கிரமா நம்ம வந்து வயதாவதை வந்து வெளிப்புறத்தில் நம்ம வந்து காமிக்கும். அதான் அதனால தான் வந்து ஃபேஷியல் ஸ்கின் வந்து சீக்கிரமா காமிக்கும். நம்ம கை கால் உடம்புல இருக்கிற பகுதிகள்லாம் வந்து நம்மளுடைய வயதான தோற்றை காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஷியல் ஸ்கின் வந்து சீக்கிரமா நமக்கு வந்து காமிச்சிடும். ரைட். இது வந்து ஏஜ் வைஸா வந்து நம்முடைய தோல்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 20 வயசுல நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா, நல்லா க்ளோயிங்கா, கொஞ்சம் பளபளன்னு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். 30 வயசு ஆகும்பொழுது வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேட், கொழுப்புகள் வந்து நம்முடைய முகத்தில் இருக்கிற ஸ்கின்ல வந்து கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்கின்னோட அந்த க்ளோனஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி டல்னஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சின்ன ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி வர்றது, பிக்மெண்டேஷன் வர்றது இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் 30 வயசுல. 40 வயசுல ஆகும்போது வந்து பார்த்தோம்னா இந்த சாகிங் ஸ்கின் சொல்றது, அது வந்து நம்ம தோல் வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி கீழே அந்த தாடி பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகிறது, இதைத்தான் வந்து சாகிங் ஸ்கின் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த தாடி பகுதிகளில் எலும்புகள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது, அந்த இடத்துல லைன்ஸ் வர்றது, அதெல்லாமே வந்து 40 வயசுல லைட்டா தெரிய ஆரம்பிக்கும். இதே 50 வயசுல அப்படி ஆகும்பொழுது வந்து பார்த்தோம்னா அந்த கிளைக்கோஜன் அப்படியெல்லாம் அது வந்து நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி அந்த தோல்லாம் வந்து நம்ம உடம்போட கொஞ்சம் ஒட்டி போய் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். பிக்மெண்டேஷனும் வந்து நிறைய இருக்கும். இந்த ரஃப் டெக்ஸ்சர், அந்த வந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி ரொம்ப ஒரு ட்ரைனஸா வந்து இருக்கிறதையும் வந்து இந்த ஏஜ்ல வந்து நம்ம நடக்காத வந்து நம்ம பார்க்க முடியும். ரைட். இதில் வந்து பார்த்தோம்னா சின்ன வயசுல வந்து ஒருத்தர் வந்து யூத்தா இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல, மேலே இருக்கிற படத்துல நம்ம பார்க்குற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து நம்ம ஃபேஸ் இருக்கும். நெற்றி பகுதி வந்து கொஞ்சம் அகலமாகவும் நல்லா பெருசாகவும், கீழே தாடை பகுதி வந்து கொஞ்சம் குறுகலாகவும் வந்து இருக்கும். டிஃபைன்டு ஜா லைன் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஜா லைன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இதே வந்து நமக்கு வயசு ஆகினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா இதே முக்கோணம் வந்து தலைகீழ திருப்பி வச்ச மாதிரி நெற்றி பகுதியை விட கீழே தாடை பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகி அங்க வந்து தசைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகி நெற்றி பகுதியை விட தாடை பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி வந்து ஆயிடும். இந்த இன்வெர்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து முக்கோணம் வந்து தலைகீழ திருப்பி வச்ச மாதிரி நமக்கு வயசாகும் பொழுது அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா ஒரு புக்கு ரெஃபர் பண்ணும்போது ஸ்கின் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜெயஸ்ரீ சரத் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் அந்த ரெஃபர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபேஷியல் நார்மலா வந்து நம்ம உடம்புல எல்லா செல்லுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்து அது இறந்து டெத் ஆனதுக்கு அப்புறமா வந்து புதிய செல் உற்பத்தியாகி அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நிறைய எனர்ஜியை வந்து கொடுக்கும். இது வந்து ரொட்டீனா நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல வந்து ஃபேஷியல் ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா நார்மலா யங் ஏஜ்ல இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா 28 நாள்ல வந்து ஒரு அந்த செல் வந்து ஒரு ரீசைக்கிள் நடக்குது. ஒரு செல் வந்து உற்பத்தி ஆகுது, ஒரு ஆற்றலை கொடுக்குது, அதுக்கப்புறம் அது டெத் ஆயிடுது, மறுபடியும் வந்து புதிய செல் உற்பத்தி ஆகுது. இந்த சைக்கிளுக்கு வந்து 28 டேஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதே வந்து நமக்கு கொஞ்சம் வயசு அதிகமாகும் பொழுது வந்து பார்த்தோம்னா ஒரு 40 45
அப்படி ஆகும் பொழுது நமக்கு 45 60 நாள் அந்த ஆகுது இந்த ரீசைக்கிள் வந்து நடக்கிறதுக்கு. இந்த அதிகமாக இந்த டெத்தான ஸ்கெல்ஸ் வந்து ப்ராப்பரா நம்ம உடம்புல இருந்து ரிமூவ் ஆகாம கொஞ்சம் ஸ்லோவா ரிமூவ் ஆகிறதுனால அது வந்து அந்த ரஃப் டெக்ஸ்சர் வந்து கொடுத்து அந்த ஆயில் கிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒர்க்கிங் ஆகாம அந்த ஆயில் கிளான்ஸ் வந்து முழுமையா வந்து வெளியில வர முடியாம இருக்கு. அதனால நிறைய இந்த பிக்மெண்டேஷன் இந்த மாதிரியான வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஏஜ் அதிகமாகும் போது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலாஜன் வந்து கொஞ்சம் நம்ம வயசாகும் பொழுது நமக்கு அந்த உற்பத்தி ஆகிறது வந்து குறைவாகிறதுனால நமக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர்ல வந்து நமக்கு அந்த நெக் பகுதியில, அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஹெட் பகுதியில இங்க எல்லாமே வந்து இந்த லைன்ஸ் உருவாகிறது. அதே மாதிரி இந்த கண்ணு பக்கத்துல வந்து குரோஃபீட்னு சொல்லுவாங்க, காகத்தினுடைய கால் அச்சு மாதிரி வந்து கண்ணு பக்கத்துல 2 பக்கம் வந்து வரும். அந்த மாதிரி வர்றது இதெல்லாமே வந்து இந்த அதே மாதிரி டபுள் சின் வர்றது, அதே மாதிரி அந்த லோயர் ஃபேஸ் அந்த வருது, இதெல்லாமே வந்து இந்த இதனால வந்து இந்த ஏஜ் ஃபேக்டர் அந்த கொலாஜன் வந்து கம்மியாகிறதுனால நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது போக இன்னொரு அந்த ஸ்கின் மூலியமா வந்து பாதிக்கக்கூடிய பகுதி என்ன பாதிக்கப்படுவது என்னன்னா இந்த யூவி ரேஸ். யூவி ரேல வந்து யூவிஏ யூவிபின்னு 2 டைப் ஆஃப் ரேஸ் வந்து இருக்கு. இது வந்து நம்ம அந்த ஸ்கின்ல வந்து டெய்லியும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோஷர் ஆகும் பொழுது இந்த ஆயில் கிளாண்ட் இதெல்லாமே வந்து உற்பத்தி ஆகிறது வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுது. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வெயிலுக்கே போறது இல்லை, நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், இல்லை நான் கார்ல போனாலும் வந்து டோர் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு க்ளோஸ்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த கார் கண்ணாடி வழியா வரக்கூடிய அந்த வெளிச்சங்கள், அப்புறம் வீட்டில் இருந்தோம்னா ஜன்னல் வழியா வரக்கூடிய அந்த வெளிச்சங்கள் கூட வந்து நம்ம அந்த ஸ்கின்னை அஃபெக்ட் பண்றதுக்கு அதுவே போதும். அப்போ வந்து நம்ம சும்மா வெளியே வீட்டில் இருக்கும்போது வீட்லயே நம்ம இருக்கல, சும்மா மாடி பிடிக்க நமக்கு போவோம், ஏதாவது துணி காய போறதுக்கு அந்த மாதிரி, இல்லை ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம நடந்து போவோம், 4 மணிக்கு மேலே போவோம். இந்த மாதிரி போகும்பொழுது கூட அதுல இருக்கிற அந்த யூவி ரேஷியோ கூட வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த கிளைக்ளோஜன் வந்து உற்பத்தி ஆகிறது கொஞ்சம் குறைவாகி இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம ஃபேஷியல் ஸ்கின்ல வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். இப்போ அந்த ஏஜ் அதிகமாகும் போது என்ன மாதிரியான அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கின் ஃபேக்டர் வந்து டீப் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ஃபோர்ஹெட் லைன்ஸ், அப்புறம் வந்து க்ரௌ ஃபீட், தெரியர் டாக்ஸ், அதே மாதிரி அந்த மென்டல் கிராஸ், லிப் லைன்ஸ், இந்த மாதிரியான ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏஜ் அதிகமாகும் பொழுது வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஏஜ் ஆகும் பொழுது நமக்கு ஏஜ் ஆகும்போது அந்த தூக்கம்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தூக்கத்திலையும் வந்து பார்த்தோம்னா அந்த தூக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கணும். நமக்கு அது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வந்து பேலன்ஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த நியூட்ரிஷன் டயட்டு, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம பண்ணும் பொழுது, அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது இந்த ஸ்கின் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வயசாவதை வந்து யாரும் நம்ம தடுக்க முடியாது, இருந்தாலும் வந்து நம்ம ஸ்கின் வந்து வயசாக அந்த தோற்றத்தை கொண்டு வர்றதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இந்த ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கோலேஜன் வந்து டிப்ளன்ஷன் ஆகிறது, அதே மாதிரி சன் எக்ஸ்ப்ளோசர், அதே மாதிரி வந்து ரீட்டைன் வாட்டரு, தண்ணி வந்து சரியா குடிக்காம இருக்கிறது, அதே மாதிரி ஸ்கின் வந்து டைட்டா இருக்கிறதுக்கு வந்து ஃபேட்டு, மசில், போன் டிக்ரீஸ் ஆகிறது, அதிகமா வந்து கண் முழிச்சு இருக்கிறது நைட்ல, ஸ்ட்ரெஸ் ஓவரா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, அதே மாதிரி இப்போ முக்கியமா என்வரான்மெண்டல் ஃபேக்டர் அதுவும் வந்து நம்முடைய ஸ்கின்னை வந்து பாதிக்கப்படுவதற்கு இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால இந்த பாதிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சாகிங் அப்படிங்கிறது வந்து அந்த கொலாஜன் வந்து லாஸ் ஆகிறதுனாலையும், கொலாஜன்ல வந்து எலாஸ்டின் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. இப்படி நம்ம தோல் இப்படி இழுத்துட்டு பண்ணி விட்டா அப்படி நம்ம போயிருது இல்லைங்களா, இது வந்து எலாஸ்டின் சொல்லுவாங்க. அந்த எலாஸ்டின் தன்மையும் வந்து நமக்கு வயதாகும் பொழுது நமக்கு குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் வந்து சாகிங் வருது. அதே மாதிரி இந்த சென் எக்ஸ்ப்ளோசர் நிறைய வந்து சூரிய வெளிச்சத்துல போய் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஸ்கின்னை வந்து கேர் பண்றதுல ப்ராப்பரா வந்து இருக்கிறது. சரியான தலகாணி யூஸ் பண்ணாம இருக்கிறது, சரியான அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு வந்து மார்க்கெட்ல தேவையில்லாத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது, இதெல்லாமே வந்து சாகிங்க்கு வருது. அதே மாதிரி வந்து ப்ராப்பரான வெயிட் லாஸ் பண்றது நல்லது, பட் அதனால அது ஒரு ப்ராப்பரான வேல பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்பர் இல்லாத வெயிட் லாஸ் நடக்கிறது. அதே மாதிரி நியூட்ரிஷன் வந்து ரொம்ப புவரா இருக்கிறது. நம்முடைய லைஃப் ஸ்டைல் முக்கியமா நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்காம இருக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடுவது, இதெல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். இதெல்லாமே வந்து இந்த
சாகிங்க்கு வந்து ரீசனா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த சேலோனஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நமக்கு அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலும் வந்து அந்த சேலோனஸ் வரும். அதே மாதிரி வந்து அனீமியா இருக்கிறது, சன் எக்ஸ்ப்ளோசர், நிறைய இடத்துல வந்து இந்த சன் எக்ஸ்ப்ளோசர் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி வந்து டீஹைட்ரேட் டீஹைட்ரேட் ஆகிறதும் வந்து நமக்கு ப்ராப்பரா வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரா வந்து நம்ம வாட்டர் இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம பாடி வந்து ஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பரா நடந்துட்டே இருக்கும். அதே அதே மாதிரி இந்த ஸ்லீப் வந்து டிப்ரவேஷனு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்மோக்கிங் அப்படின்னா இப்போ வந்து நிறைய ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, இப்போ ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இப்போ அந்த ஏர்ல இருக்கிற பொல்யூஷன்னால வந்து அது எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்காக புவரா வந்து டயட் இருக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு நடக்குது. ரைட். இதுல வந்து பார்த்தோம்னா சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா அது வந்து நம்ம பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கும். அது வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யும். அதுக்கு பேர் தான் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பகல் நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரியான வேலைகள் வந்து நம்ம பாடி செய்யும். அதே மாதிரி நைட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரியான வேலைகள் வந்து செய்யும். இதுல ஸ்கின்ல பொறுத்த அளவுக்குன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸ்கின்ல பகல்ல வந்து ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும், நைட்ல வந்து ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்கும். சரி, பகல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். அதே மாதிரி வந்து திக்னஸும் வந்து கொஞ்சம் ஹையஸ்டா வந்து இருக்கும் நைட்டை விட பகல்ல. அதே மாதிரி சீபம் ப்ரொடெக்ஷனும் வந்து பகல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிஹெச் பேலன்ஸும் வந்து நம்ம பகல்ல நம்ம ஸ்கின்ல அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த செல் ப்ரொஃபிலேஷன் இதுவும் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும் எப்பவுமே பகல்ல. இதே நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லயே வந்து பாருங்க, நைட்ல தான் வந்து அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கிறது ஸ்கின்ல. அப்போ நைட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ரிப்பேரிங் ஒர்க் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஹையஸ்டா இருக்கிறது நைட்ல தான் ஸ்கின்ல. அதே மாதிரி செல்ஃப் ரெஃப்ரிஜரேஷனும் சரி, அதே மாதிரி ஸ்கின் டெம்பரேச்சர் வந்து நமக்கு நைட்ல வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் பேரியரும் நடக்கிறது. அதே மாதிரி வந்து இச்சிங்கு, அதே மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் அதிகமா இருக்கும். ஸ்கின்ல வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கின்ல நைட்ல தான் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து பேரியர் ரெக்கவரி ரேட் வந்து நைட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ வந்து அதனால தான் வந்து நைட்ல வந்து எப்பவுமே நம்ம இந்த ஸ்கின் கேரும் சரி, ஸ்கின் ரொட்டீனும் சரி, தொடர்ந்து நம்ம ரெகுலரா வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். இப்போ இதுல வந்து ஃபேஸ் யோகா வந்து நம்ம என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இந்த நம்முடைய ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கின் வந்து இந்த தொங்கி இருக்கிற ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து லிஃப்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேஸ் யோகா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். டோனிங் பண்றதுக்கும் வந்து இந்த ஃபேஸ் யோகா நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ஃபேஸ் யோகா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பூஸ்டிங், அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாகிறதுக்கு ஸ்கின்ல ஃபேஸ் யோகா வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து ஏய் பகுதியில் வந்து இந்த ஸ்ட்ரைனஸ் வர்றது, அதே மாதிரி வந்து ஸ்கின்ல அந்த எலாஸ்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, என்கேஜ் ஆகிறதுக்கு, அதே மாதிரி அந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு, அப்புறம் நம்முடைய மூடு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, மைண்ட் வந்து பாடி கூட கனெக்ஷன் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஃபேஸ் யோகா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம நமக்கு அதர் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா நம்முடைய ஸ்கேர் அப்பியரன்ஸ் இதெல்லாமே வந்து லெஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து கண்ணுக்கு வந்து கண்ணோட ஹெல்த்துக்கும் வந்து இந்த ஃபேஸ் யோகா வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸ் யோகா வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நார்மலா யோகா வந்து நம்ம கை கால் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம பண்ணுவோம். ஃபேஸ் யோகா வந்து பார்த்தோம்னா கை விரல்கள் மட்டும் வச்சு நம்முடைய ஃபேஸ்ல வந்து நம்ம ஒரு சின்ன லைட்டான ப்ரெஷரை கொடுத்து நம்முடைய ஸ்கின்னுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து ஃபேஸ் யோகா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்டுங்களா? ஃபேஸ் யோகா பண்ணும்போது ரொம்ப முக்கியமா கவனத்தில் வச்சுக்கணும் என்னன்னா, கையில வந்து நகங்கள் வந்து எதுவும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கையில வந்து நகங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து காயப்படுத்திடும், நம்மளே அந்த ஃபேஸ்ல வந்து காயப்படுத்தும். அதே மாதிரி டைரக்டா வந்து நம்ம கையை வச்சு வந்து ஃபேஸ் யோகா வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா 2 ஸ்கின்னும் வந்து டச் ஆகி பொழுது ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டோனர் யூஸ் பண்ணலாம். டோனர் இல்லாதவங்க வந்து வேற ஏதாச்சும் நீங்க நார்மலா ஆயில் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் வந்து நமக்கு வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? அதனால இங்க நான் பக்கத்துலேயே வந்து வாட்டர் வச்சிருக்கேன். நம்ம கைகள் மட்டும் வந்து நமக்கு வாட்டர்ல வந்து நினைச்சுக்கிட்டு
இப்படி பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படி புருவ மத்தியிலிருந்து இப்படி மெதுவா ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம இது மாதிரி பண்ணலாம். இது பண்ணும்பொழுது நம்ம கண்களை மூடி இந்த ஃபேஸ் யோகா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி 10 தடவை வந்து நம்ம பண்ணிடலாம். மறுபடியும் வந்து கையை நம்ம ஈரப்படுத்திடணும். ஏன்னா நம்ம பாடியில ரெண்டு விஷயமும், ரெண்டு ஸ்கின்னும் வந்து உராயும் பொழுது நமக்கு வெப்பம் ஜென்ரேட் ஆகும். அது வந்து ஒரு சிலருக்கு அது வந்து டிஸ்டர்பன் பண்ணிடும். ரைட்டுங்களா? இது வந்து பண்ண. ரெண்டாவது வந்து இந்த புருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த புருவத்துக்கிட்ட வந்து நம்ம இப்படி மெதுவா வந்து நம்ம லைட்டா ப்ரெஷர் கொடுத்து நம்ம பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியம், நமக்கு கையில வந்து நகங்கள் வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? புருவ மத்தியில். ரெண்டாவது இந்த மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மூக்கு பகுதியிலிருந்து எடுத்துட்டு இப்படி இழுத்து காது வரைக்கும் வந்து கொடுப்போம். இது வந்து நம்ம 10 டைம்ஸ் வந்து இது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வலது கை இருக்கு அப்படின்னா இந்த இடது பகுதி காது பகுதிக்கும் இங்க காது பகுதியிலிருந்து இது வரைக்கும் வந்து இப்படி கூடாது. இப்போ இடது கை எடுத்தோம்னா இந்த வலது கை காது பகுதியில் வந்து இப்படி இழுத்து இப்படி இந்த 2 விரல் மட்டும் பயன்படுத்தி ஒரு லைட்டான ஒரு ப்ரெஷர். இது மாதிரி வந்து ஒவ்வொரு சைட்லயும் வந்து நம்ம 5 டைம்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது இந்த காது மடல் இருக்கு இல்லைங்க, காது மடல் மேல் பகுதி சும்மா லைட்டா மட்டும் வச்சு லைட்டா ப்ரெஷர் 5 டைம்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி காது பகுதியில் சென்டர் பகுதி ஃபர்ஸ்ட் மேல பண்ணோம், இங்க வந்து சென்ட்ரல், அப்புறம் கீழ் பகுதி. அதே மாதிரி வந்து இந்த ஃபேஷியல் ஸ்கின்னு சொல்றது நம்ம இந்த தோள்பட்டை இருக்கு இல்லைங்களா, தோள்பட்டை வரைக்கும். அப்போ வந்து இந்த கழுத்து பகுதி இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கின் அப்படிதான், இந்த ஃபேஷியல் ஸ்கின்ல தான் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி வந்து இப்படி லைட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து மெதுவா. அதே மாதிரி வந்து இந்த 2 விரல் மட்டும் பயன்படுத்தி இந்த பகுதியில் இந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி ஒன்று வரும், அந்த இடத்துல வந்து இப்படி லைட்டா வந்து இதெல்லாமே வந்து 2 பகுதியில் பண்றோம் அப்படின்னா நமக்கு 5 டைம்ஸ் மட்டும் நமக்கு பண்ணா வந்து. இதுல வந்து மார்க்கெட்ல நம்ம இது வந்து நம்ம நம்முடைய கைகள் மட்டும் வச்சு பண்றது ஃபேஸ் யோகா. இதுலயும் வந்து இன்னும் நிறைய டைப் இருக்கு. இந்த மார்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு அதுலயும் வந்து நம்ம பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த ஸ்பூன் வச்சும் நம்ம பண்ணலாம். இப்படி வந்து நம்ம இதே மாதிரி இது இப்படியும் வந்து நம்ம தண்ணியை மட்டும் டச் பண்ணி இந்த மாதிரி கூட நம்ம இது மாதிரி கூட பண்ணி. இது வந்து முக்கியமா 2 வேலை பண்ணுவது நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். காலையில நைட்டு பண்றது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். முக்கியமா நைட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்பதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நைட்ல தான் வந்து நம்முடைய ஸ்கின்ல வந்து அதிகப்படியான ஒர்க்ஸ் வந்து நடக்கும். டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். பாடி ஃப்ளோ, பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். இன்ஃப்ளமேஷன் வந்து அது ரெடியூஸ் ஆகிறது வந்து அந்த டைம்ல தான் நிறைய இருக்கும். அப்போ வந்து நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் யோகா பண்ணிட்டு நம்ம தூங்க போறது நல்லது. ஸ்லீப்பிங் வந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தாலும் கூட வந்து இந்த ஃபேஸ் யோகா பண்ணிட்டு நீங்க ஸ்லீப்பிங் போகும்பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ.